சத்யசாயி வாகினி. அன்பார்ந்த ஆன்மீக தேடலில் உள்ளவரே, சத்தியத்தை, அழகியவற்றை, நல்லவற்றையெல்லாம் கற்றுக் கொடுக்க வந்த தெய்வீக ஆசிரியர் என்று பகவான் பிரகடனப்படுத்தியுள்ளார். தன் எழுத்து, பிரசங்கங்கள், கடிதங்கள், உரையாடல் மூலம், போதனையாலும் உதாரணத்தினாலும் மிக உயர்ந்த ஞானத்தினை நம்முள் புகட்டிக் கொண்டிருக்கின்றார். மனித குலம் அனைத்தும் அந்த ஞானம் கொண்டு நேர்மையான வாழ்வு, உள்ளார்ந்த அமைதி, அனைவரிடமும் அன்பு என வாழ்தல் அவசியம் என அறிவுறுத்துகிறார். ராம கதா ரசவாகினி என்ற தனித்துவம் வாய்ந்த உண்மையான ராம கதை என்னும் அமிர்த நதி முழுவதும் சனாதன சாரதியில் தொடர் வரிசையாக வெளியிடப்பட்ட பின்னர் புதியதாக பாரதிய பரமார்த்த வாகினி, அதாவது இந்திய நற்பண்புகளின் நதி என்று அவர் பெயரிட்டு ஒரு புதிய தொடர்ச்சியை பகவான் அருளினார். சரித்திரத்திற்கு முந்தைய காலத்திலிருந்து இந்திய கலாச்சாரத்தை போஷித்து வளர்த்த ஆதார உண்மைகள் பற்றிய இந்த அரிய கட்டுரைகள் வெளிவந்து கொண்டிருக்கும் போது, அதே ஒளியூட்டும் போதனைகளின் நீரோட்டத்தை மேலும் பரந்த அர்த்த புஷ்டி வாய்ந்த சத்யசாயி வாகினி, இறைவனின் கமல பாதங்களிலிருந்து வரும் கங்கை பிரவாகம், அதாவது தெய்வீக சாய் அருளின் நீரோட்டம் என்ற தலைப்பின் கீழ் தொடர்வதாக பகவான் நிச்சயித்தார். அதனால் இந்த இரு வாகினிகளும் இணைந்த ஒரு மகா நதியை இந்த புத்தகம் கொண்டுள்ளது. இந்த தொடரை ஆரம்பிக்கும் போது பகவான் சனாதன சாரதியில் வெளியிடுவதற்காக பின்வருமாறு எழுதியிருக்கிறார். கலவரத்தின் சூட்டை தணிக்கும் ஆவலோடு உங்களை பற்றி நீங்கள் அறிய வேண்டும் என்ற தனியாத தாகத்தினால் அல்லல்படும் உங்களுக்கும் எனக்கும் இடையே தொடர்பாக அலை மேல் அலையாக இதோ சத்யசாயி வாகினி சனாதன சாரதியில் வெளிவருகிறது. எங்கும் நிறைந்த சங்கல்பத்தின் சத்யசாயி அவதாரம் அளவற்ற தயையுடன் அனைத்து நாடுகளிலும் உள்ள லட்சோபலட்ச மக்களுக்கு வியாதி, கவலை, நம்பிக்கை இழந்த நிலை, போதை மருந்துக்கு அடிமையான நிலை, தன்னை பற்றிய எண்ணுதல், இறைவனே இல்லை என்று எண்ணுதல் போன்றவற்றிலிருந்து விடுதலை அளிக்கிறார். வேண்டுமென்றே குருடர் போல் உலகை காண அன்பு விளக்கை ஏற்ற மறுத்து தங்களை காண்பதற்கு ஞான தீபத்தை ஏற்றாது இருட்டினில் தவிப்பவர்களுக்கு உற்சாகம் அளிக்கிறார். இது ஆட்டி வைக்கும் உண்மை பொய் உலகம். பலவாக தோன்றுவது அனைத்தும் மாயையே. அது ஒன்றாக இருக்கிறது. ஆயினும் மனிதர்களின் ஊனமடைந்த பலவாக பார்க்கும் பார்வையினால் அவ்வாறே காணப்படுகின்றது என்றார் பகவான். அவர் நமக்காக படைத்த இரட்டை விளக்கு இந்த புத்தகம். கடமை அவனை அழைத்த அந்த கணத்தில் மன வருத்தத்துடன் சோர்வில் அழுந்தி இருந்தபோது அர்ஜுனனை ஸ்ரீ கிருஷ்ணர் எழுப்பினார். அர்ஜுனன் பராக்கிரமத்திற்கு எதிராக தர்மத்திற்காக போரிட மிகுந்த ஆவலாக தயாராக இருந்து எங்கும் புகழும் கீர்த்தியும் பரவியிருந்த போர் வீரன். அவன் உண்மையில் ஆத்மாவே என்றும் தானே அவனது ஆத்மா எனவும் ஞாபகப்படுத்தி கிருஷ்ணர் அர்ஜுனனது மனசோர்வுக்கு மருந்தளித்தார். நாமும் கூட கெட்டிக்காரத்தனம், தர்க்க சாஸ்திரம் என்ற வலைகளிலே சுலபமாக மாட்டிக்கொள்ளக் கூடுமென பகவான் கூறுகிறார். மேலும் கூறுவதாவது, ஆன்மீக முயற்சி, அதாவது இதற்கு வாழ்வை அர்ப்பணிக்காவிடின் வாழ்ந்து என்ன பிரயோஜனம் என்று வெற்றி அடைவதற்கு தத்துவ விசாரணையும் நீதி நெறிப்படி வாழ்வதில் முன்னேறுவதும் சக்தி, செயல் ஆகியவற்றின் மூலாதாரமான ஆன்மாவை பற்றிய விழிப்பு உணர்வில் முடிவடைய வேண்டும்.
அர்ஜுனனைப் போலவே நமக்கும் பயங்கள், சந்தேகங்கள், பற்றுகள் எல்லாம் வந்து ஆட்கொள்கின்றன. இதற்கும் அதற்கும் இடையே, அலைக்கும் சமுத்திரத்துக்கும் இடையே நடுச்சந்தியில் நாம் அனைவரும் தயங்கி நிற்கிறோம். அவரால் படைக்கப்பட்ட விதத்தில் நாம் அற்புதங்களின் அற்புதம். எது மனிதனிடம் இல்லையோ அது மனிதனுக்கு வெளியில் எங்கும் இருக்க முடியாது. எது அவனுக்கு வெளியே தெரிகிறதோ அது அவனுள் உண்மையாக உள்ளத்தில் சுமாரான பிரதிபிம்பமே என்கிறார் பகவான். ஆத்மா சுதந்திரமானது, அது தூயது, அது பூர்ணமானது, அது வரையறுக்கப்படாதது. அதன் மையம் உடலில் இருக்கிறது. ஆயினும் அதன் சுற்றளவு தொலைவிலும் உள்ளது. மனிதனுக்கு மிக உயர்ந்த புத்தி கொடுக்கப்பட்டுள்ளது. அதை வைத்துக்கொண்டு ஆத்மா இருப்பதை உணர்ந்து அதை அவனது விழிப்பு உணர்வுக்கு கொண்டு வர முயன்று வெற்றி கொள்ள முடியும். ஆயினும் மிக சிலரே தாங்கள் யார், எதற்காக இங்கிருக்கின்றனர், எங்கிருந்து வந்து எங்கு போகப் போகின்றார்கள் என்று அறிய முயலும் மனிதர்களாக உள்ளனர். தற்காலிகமான பெயர்களுடன் எப்பொழுதும் மாறிக்கொண்டிருக்கும் மறைந்துவிடும் உடல்களினுள் இருந்து நடமாடிக்கொண்டுள்ளனர். அதனால் பகவான், கேளுங்கள், அமரத்துவத்தின் குழந்தைகளே கேளுங்கள், ஏமாற்றும் மாயையின் பிரதேசங்களுக்கப்பால் இருக்கும் முதன்மையானவராக மிகவும் மாட்சிமை பொருந்திய புருஷோத்தமரை கண்ணார காணும் பாக்கியம் பெற்ற ரிஷிகளின் செய்தியினை கேளுங்கள். ஓ மனிதர்களே, இயல்பிலே நீங்கள் முழுவதும் பூரணமானவர்கள். நீங்கள் உண்மையில் பூமியில் நடமாடும் தெய்வமே. உங்களை பாவிகள் என்று அழைப்பதை விட பெரும் பாவம் இருக்க முடியுமா? அந்த பெயரை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது உங்கள் நற்பெயரை இழிவுபடுத்துகிறீர்கள். எழுமின், நீங்கள் ஆடுகளென்ற தாழ்வுபடுத்தும் உணர்வை தூக்கி எறியுங்கள். அப்படிப்பட்ட எண்ணத்தை ஏற்குமாறு ஏமாற்றப்படாதீர்கள். நீங்கள் ஆத்மா, நீங்கள் அமிர்தம், அமரத்துவமான சத்தியம், சுந்தரம் ஆகியவற்றின் துளிகள். உங்களுக்கு ஆரம்பமும் முடிவும் இல்லை. பொருள்களெல்லாம் உங்கள் அடிமைகளே. இப்போது நீங்கள் கற்பனை செய்வது போன்று நீங்கள் அவற்றின் அடிமைகள் அல்ல என்று அறிவுறுத்துகிறார். சத்தியம், தர்மம், சகிப்புத்தன்மையை விடாமல் தொடர்ச்சியாக பயிற்சி செய்வதன் மூலம் தனி மனிதருள் அமைதியாக அடங்கியிருக்கும் தெய்வீகத்தை தினசரி வாழ்வில் வெளிப்படுமாறு செய்து அதனை உண்மையாக அன்பு செலுத்துவதன் இன்பமாக மாற்ற வேண்டும் என்று பகவான் கூறுகிறார். மிக உயர்ந்த உண்மையினை அறியுங்கள், அதனை சுவாசியுங்கள், அதிலே வாழுங்கள். அப்போது அது நீங்களாகிவிடும். நீங்கள் முழுவதும் அதுவாகி விடுவீர்கள். ஒரு பொருள் தன்னை வெளிப்படையாக கூறத் தெரியாதது, தானே ஒளிராது. தனிப்பட்ட ஆத்மாவின் சித்த சக்தி, அதாவது விழிப்புணர்வு, அறிவு உணர்வின் சக்தி, அதாவது தனிப்பட்ட ஆத்மாவின் அறியும் திறனையே அதன் பிரகாசம் வெளிப்படுத்துவது முழுவதும் சார்ந்திருக்கிறது. பொருட்களுடன் சம்பந்தப்பட்ட உலகமானது ஜீவி, அதாவது தனிப்பட்ட ஆத்மாவின் அறிவுணர்வை சார்ந்துள்ளது. பொருளை மேலும் நன்றாக கவனித்து பலவாக இருப்பதின் உண்மையான ஆதாரத்தை நன்கு கிரகித்துக் கொண்டால் முதல் தத்துவமான பிரம்மம், அதாவது பரமாத்மாவின் தர்க்க ரீதியான அவசியம் ஒத்துக்கொள்ளப்படும். அதன் பின்னர் புலனடக்கம், மனசுத்தம், ஒருமுக குவிப்பு, உள் அமைதி ஆகியவை அடையப்பெற்றால் எது தர்க்க ரீதியான அவசியமாக தோன்றுகிறதோ அது நேர்மறையான, நிரந்தர, உருவற்ற சங்கல்பமாக, அதாவது பிரஜானம் பிரம்மா என்று தூயதான அறிவுணர்வில் தென்படும். இந்த பிரபஞ்சம் அனைத்தும் அதன் வெளிப்பாடே. சத்யசாய் வாகினியானது
மனிதனில் இருக்கும் ஆத்மாவானது பரமாத்மா, அதாவது இறைவனே என்று சந்தேகமற தெளிவுபடுத்துகிறது. இது மனித குலத்திற்கு மட்டுமல்ல, எங்கும் இருக்கும் உயிரினங்களுக்கும் இது பொருத்தம் என்று கூறப்பட்டிருக்கிறது. சங்கல்பமானது இந்த பிரபஞ்சத்தின் உண்மையற்ற பலவற்றையெல்லாம் ஒன்றான அவர் மீது தோன்ற வைக்கிறது. அவர் அதே சங்கல்பத்தால் இந்த காட்சி அனைத்திற்கும் முடிவு கட்டலாம். இருப்பானது, அதாவது பீயிங் இறைவன், பிகமிங் அதாவது மாறுவதன் பின்னர் உள்ளது. மாறுவது இருப்புடன் இணைகிறது. இதுவே நிரந்தர விளையாட்டு என்கிறார் பகவான். கல்வியின் மிக உயர்ந்த குறிக்கோள் எங்கும் உள்ள, எங்கும் மறைவாக உள்ள உருவமற்றவரை பற்றிய விழிப்பு உணர்வுக்கு உதவுவதே என பகவான் எழுதுகிறார். ஆசிரியருக்கெல்லாம் ஆசிரியர் என்ற முறையில் சத்யசாயி இந்த மிக உயர்ந்த ஆத்மாவின் சாகசம் பற்றி நமக்கு அறிவுறுத்துகிறார். இந்த யாத்திரையில் செல்லும் ஆன்மீக தேடலில் ஈடுபட்டுள்ளவர்கள் அவரை தயைமிக்க வழிகாட்டுபவராகவும் பாதுகாவலராகவும் பெற்றுள்ளனர். ஏனெனில் அவரே அந்த விளையாட்டை திட்டமிட்ட சங்கல்பம் மனித உருவாக வந்தவர். இந்த வாகினி என்னும் பள்ளத்தாக்கின் வழியே பகவான் நம் கையை பிடித்து வழிகாட்டி செல்லும் போது இந்த வழிகளில் முதலில் சென்ற பல நாடுகளைச் சேர்ந்த தீர்க்க தரிசிகளையும் முனிவர்களையும் பார்த்து ரசித்து பாராட்டி வணங்குமாறு அறிவுறுத்துகிறார். அவர்கள் வரையறைகளை வகுத்து முதலில் செய்ய வேண்டிய பயிற்சிகள், கட்டுப்பாடுகள் மூலம் பாதையிலிருந்த மேடு பள்ளங்களை அகற்றி எளிதாக்கி சத்தியத்தை தேடி கண்டுபிடித்தலை சீக்கிரமாக செய்யுமாறு வழிவகுத்துள்ளார். வேதங்கள், பின்னர் வந்த ஆன்மீக நூல்கள், பல நூற்றாண்டுகளாக கண்ணும் கருத்துமாக பின்பற்றப்பட்ட வழிபாட்டு வகைகள், மனிதனின் 4 படிநிலைகளுக்காக வகுக்கப்பட்ட கட்டுப்பாட்டு விதிகள், உள்ளார்ந்த கவனிக்குமாறு அமைந்த குணங்கள் உள்ள மனிதர்களுக்காக மேல் உயர்த்தும் சாத்வீக குணம், பறந்து விரிவடைய வைக்கும் ராஜசீக குணம், மந்தமாக கீழ்நோக்கி சரிய வைக்கும் தாமசீக குணம் அமைக்கப்பட்ட விதிகள் ஆகியவற்றை பற்றியெல்லாம் எழுதியுள்ளார்கள். கர்மவினை, அதன் விளைவுகள் பற்றி விளக்கியுள்ளார். பலமற்ற கப்பல் புயல் வீசும்போது கடலில் தத்தளிப்பது போல பூதாகாரமான அலையில் ஏறி அதன் குமிழ்கள் வெடித்து சிதறும் சிகரத்தை மனிதன் அடைகிறான். அடுத்த கணமே ஒரு அலைக்கும் இன்னொரு அலைக்கும் நடுவே உள்ள பள்ளத்தில் தூக்கி எறியப்பட்டு திரும்பவும் ஏறுவதை ஆரம்பிக்கிறான். ஏற்றமும் இரக்கமும் அவன் செய்த செயல்களின் விளைவுகளே. அரண்மனையையும் சிறைச்சாலையையும் அந்த கர்மங்களே நிர்ணயிக்கின்றன. ஒருவரின் செயலின் பிரதி ஒலி, பிரதிபிம்பம் அல்லது எதிர் செயலே துன்பமும் இன்பமும் ஆகும். ஜீவியானவன் தன்னை ஒரு சாட்சியாக மாற்றினால் இரண்டிலுமிருந்து தப்பிக்க முடியும். அவன் செய்ய வேண்டிய செயல்களின் பலன்களில் ஈடுபாடு இல்லாத மனோபாவத்தை வளர்த்தால் சாட்சியாக மாற முடியும். யோகம் என்பது ஜீவாத்மா பரமாத்மா இணைவது என்று பகவான் எழுதியுள்ளார். அன்பு, அதாவது பக்தி பாதையை பற்றி தன்னலமற்ற செயல்பாடு, அதாவது கர்மாவை, மனதை வென்ற அடக்குதல், அதாவது ராஜ, அறிவுணர்வை தூயதாக்கி உயர்த்துதல், அதாவது ஞான பற்றியெல்லாம் விரிவாக எழுதியுள்ளார். தனி மனிதனது சமூகத்தினது உரிமைகள் பொறுப்புகள் பற்றி அலசி அவையெல்லாம் ஆன்மீக நிறைவென்ற ஒரே நோக்கத்தையே கொண்டவை என்று எங்களுக்கு எடுத்து காட்டியுள்ளார். சனாதன சாரதியாக நமது புலன்கள், மனம், அறிவுணர்வு, அகம்பாவம், புத்தி என்ற கடிவாளங்களை பற்றி நம்மை பத்திரமாக மனிதகுலத்தின் இலக்காகிய மிக உயர்ந்த அமைதியின் இருப்பிடம் என்ற பிரசாந்தி நிலையத்திற்கு அழைத்துச் செல்பவர் அளித்த கீதையே சத்யசாயி வாகினி என்று சுருக்கமாக கூறலாம்.
அவரது அன்பினாலும் அருளினாலும் நாம் அனைவரும் ஆசீர்வதிக்கப்படுவோமாக.